நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஸ்ரீராமனின் பாதையில் நிகழ்ச்சியை பார்த்து வரும், அனுபவித்து வரும் நம் அனைவருக்கும் இன்று ஒரு முக்கியமான நாள். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை நிகழ்த்த ஸ்ரீரங்கத்தை அடைந்துள்ளோம். இந்த ஸ்ரீரங்க விமானம் ராமனாலே விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டது. விபீஷணன் லங்கை நோக்கி எடுத்து போகும்போது 2 காவிரிகளுக்கு நடுவில் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் விமானத்தோடே பெருமானை பிரதிஷ்டை செய்தார். அன்று தொடங்கி இன்று வரை இங்கு ரங்கநாதன் எழுந்துருளி உள்ளார். அவரை தரிசிக்கிறோம். அவர் ஒருத்தர் மூலம்தான் நாம் ராமனின் காலத்தோடே தொடர்பு கொள்ள முடியும். இவர்தான் அயோத்தி பட்டணத்தில் சயனித்திருந்து இவ்வளவு பெரிய காவியத்தை, கதையை நடத்தி கொடுத்த சூத்திரதாரி. அரங்கனை சேவிக்கும் போது அவருடைய கண்களிலும் வாயிலும் இதுகாரும் நாம் எங்கெங்கெல்லாம் தரிசித்தோமோ அந்த ஒளியும் ஒலியும் நமக்கு தெரிகிறது. அரங்கன் கூற கூற, அவர் வழிகாட்ட நாம பிட்டூரிலிருந்து தொடங்கி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவரை அனைத்து இடங்களையும் ஒரு முறை நினைத்து பார்ப்போம், கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம். சில நாட்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்களுக்காக இன்று ஓர் வாய்ப்பு. அனைவரும் இவ்விடங்களை கண்கொட்டாமல் பார்க்கணும், காதார கேட்கணும், மனதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். முதலில் கங்கை கரையில் இருக்கும் பிட்டூர் வால்மீகியினுடைய ஆசிரமம். இது ராமாயணம் எழுதப்பட்ட இடம். கர்ப்பிணியான சீதை வசித்த இடம். அருகே லவகுஷர்களுக்கு திருக்கோயில். ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். கங்கை கரபுரண்டு ஓடுகிறது. இதன் தென்கரையில்தான் கர்ப்பிணியான சீதை கொண்டு வந்து விடப்பட்டாள். கங்கை கரையிலேயே பிரம்மாவர்த்தம், அதாவது பிரம்மா முதலில் இந்த பூமண்டலத்தில் திருவடியை வைத்த இடம். அவர் பாதுக உள்ளது. அவரை தரிசித்தோம், வலம் வந்தோம். வால்மீகி ஆசிரமத்துக்குள் வனதேவதையாகத்தான் சீதை அறிமுகப்படுத்தப்பட்ட திருக்கோலம். வால்மீகியே திருடனாகவும் இருந்தார், மனம் திருந்தி ராமபக்தனாகவும் ராமாயணம் பாடினார். அகண்ட ராமநாம ஜபம், ராமாயண பாராயணம் இங்கு நடைபெறுகிறது. சீதை சமைத்த இடம், அவருடைய சமையல் கட்டு. பக்கத்தில் லவகுஷர்கள் ஆஞ்சநேய சுவாமியை கட்டி வைத்து ராமனையே ஜெயிக்க முற்பட்ட இடம். உயரமான கோபுரம், அங்கிருந்து ஊர் முழுவதும் தெரிகிறது. வால்மீகி ஆசிரமத்துக்கு அருகே லவகுஷர்கள், சீதை ஆகியோர்களுக்கு கோயில். அந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேய சுவாமியும் உள்ளார். கான்பூரில் இருந்து இவ்வூருக்கு வரும் வழியிலேயே தமசா நதி சிறு ஆறாக ஓடுகிறாள். இங்கு நீராடிவிட்டு வெளியே வந்த வால்மீகி 2 பறவைகளை பார்க்க, வேடன் ஒரு பறவையை வீழ்த்த, அதற்கு மனம் நொந்து போய்த்தான் ஒரு ஸ்லோகம் பாடினார். அதிலிருந்து ராமாயணமே பிறந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இது நாரதர் வந்த இடம். பிரம்மா வந்து வால்மீகிக்கு ராமாயணத்தை பாட அனுமதியும் அருளும் கொடுத்த இடம். பிட்டூரை தரிசித்து கொண்டு இரவே புறப்பட்ட அயோத்தியை அடைகிறோம். சரையு நதியின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் இந்த அயோத்தியா. இக்ஷ்வாகு வம்சத்து மன்னர்களின் தலைநகரம், கோசல தேசத்தினுடைய தலைநகரம். வைகுந்தமே அயோத்தியா, அபராஜிதா என்று சொல்லுகிறோம். சாகேதம் என்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு பேருண்டு. ராமனே சாகேத ராமனாகத்தான் கொண்டாடப்பட்டான். அயோத்தியை வலம் வந்தோம். முதலில் சரையு நதியை வணங்கி நீராடி அங்கே கோதானம் செய்து உள்ளே ராம ஜன்மபூமியை சென்றடைகிறோம்.
ஆழ்வார்களால் பாடல் பெற்ற அயோத்தியா ராமன் பிறந்த புண்ணிய பூமி. இற்றைக்கு பல்லாயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக திரேதாயுகத்தில் அவன் அவதரித்த இடம். அடுத்து இவ்வூரில் உள்ள அரண்மனைகளை சேவிக்கிறோம். தசரதன், கௌசல்யா ஆகியோர்களுடைய அரண்மனைகள். தசரத பவனில் ராமன் எவ்வளவு அழகாக எழுந்துள்ளிருக்கிறார். அருகில் தசரதனோடு உள்ளார். பரத பவன் ரொம்ப ஆச்சரியமான இடம். இதுதான் பரதன் தங்கிய மாளிகையாம். இதோ சீதை ராமன் அவர்களின் அந்தப்புறம். கனக பவன் என்ன இதற்கு பெயர். சீதாராமர்களுடைய பிராச்சீனமான சிறிய மூர்த்திகளும் சிங்காதனத்தில் பெரிய மூர்த்தியையும் சேவித்துக் கொள்ளலாம். தசரதன் புத்திர காமேஷ்டி பண்ண அழகான இடம். கீழே இருக்கும் திருக்குளம் ஆகியவற்றை தரிசித்தோம். அடுத்து தசரதீர்த்தம். சரையூ நதி கரையில் தசரதனுக்கு அந்திம சடங்குகள் செய்யப்பட்ட இடம். இந்த ஊரில் மிகவும் முக்கியமான திருக்கோயில் ஹனுமான் கதி என்று பெயர். 60 படிகள் கொண்ட சிறு குன்றின் மேல் ஆஞ்சநேய சுவாமி இந்த ஊரையே காத்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். வால்மீகி பவனம். ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களும் சுவற்றில் எழுதப்பட்டிருக்கின்றன. விஷாலமான மண்டபம். வால்மீகி, லவகுஷர்கள் ஆகியோர்களின் விக்கிரகங்களை தரிசித்துக் கொள்ளலாம். நம்முடைய தென்திசை கட்டடக்கலையின்படி, சிற்பக்கலையின்படி இருக்கும் அம்மாஜி மந்திர் ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு முன்னால் கட்டப்பட்ட திருக்கோயில். இப்படி இவ்வூரிலெல்லாம் தரிசித்து கொண்டு ஊருக்கு சற்றே வெளியில் இருக்கும் நந்தி கிராமம். இந்த இடத்தில் தான் பரதன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதை அரியாசனத்தில் இருத்தி தான் நாட்டை ஆண்டான். இங்குதான் ராமன் புஷ்பக விமானத்தோடு திரும்ப வந்து இறங்கினார். ஹனுமானும் பரதனும் கட்டி தழுவிக்கொள்ளும் காட்சி இன்று அல்ல என்றென்றைக்கும் தரிசித்திருக்கலாம். அங்கிருந்து விடை பெற்று இதோ லக்ஷ்மண் காட். லக்ஷ்மணன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட தன்னுடைய அவதாரம் முடிந்து திரும்பவும் வைகுந்தத்தை அடைய இவ்விடத்தில் தான் சரையூ நதியில் இறங்கினான். லக்ஷ்மணன் புறப்பட்ட பின் ராமன் இப்பூவுலகில் இருப்பானா? அன்று சராசரங்களை வைகுந்த தேர்ச்சி கொண்டு ராமனே சரையூ நதியில் இறங்கி உயர்ந்த வைகுந்தத்தை அடைந்த இடம் குப்தார் காட். சரையூ நதி கரையில் குரோப்ரதார தீர்த்தத்தில் அயோத்தியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோப்ரதார தீர்த்தம் முக்கியமான புண்ணிய பூமி. ராமன் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை களைந்து சாமானிய மனிதனைப் போலே வேஷ்டி அணிந்து கொண்டு கையில் தர்பத்தை பற்றி வசிஷ்டாச்சாரியர் வழிநடத்த இங்கு வந்துதான் சரையுவில் இறங்கினார். தன்னுடைய உயர்ந்த தாமமான வைகுந்த தாமத்தை அடைந்தார். அயோத்தியில் முடிந்தளவு அனைத்திடங்களையும் மறுபடியும் தரிசித்துக் கொண்டோம். ஆனால் எத்தனை முறை தரிசித்தாலும் போதுமென்ற மனம் வாராது. திரும்பவும் அயோத்திக்கு போக வேண்டும் என்கிற எண்ணமே மிஞ்சும். அனைவருக்கும் மறுபடியும் அந்த தரிசன பிராப்தி ஏற்படட்டும் என்று வேண்டி அயோத்தியிலிருந்து புறப்படுவோம். அயோத்தியில் அவதரித்த ராமனுக்கு 12 வயதாயிற்று. வசிஷ்டரிடத்தில் பாடம் படித்து முடித்தான். சிறந்த வில்வீரனானான். அறிவில் தேர்ந்தவன், ஆணவமற்றவன், பணிவானவன். இனி அவனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். அதனால் தான் விஸ்வாமித்திரர் வந்து
ராமனையும் லக்ஷ்மணனையும் பெற்றுக்கொண்டு தன்னோடு அழைத்து போகிறார். அயோத்தியிலிருந்து ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரை தொடர்கிறார்கள். இதுதான் ராமனின் முதல் பிரயாணம். நாமும் அவரோடு பிரயாணிக்கிறோம். முதலில் காமாசிரம் என்று சொல்லப்படும் இடம். இங்குதான் சிவன் காமதேவனை எரித்தார். ஓர் நாள் இரவு ராமலக்ஷ்மணர்களோடு விஸ்வாமித்திரர் இவ்விடத்தில் தங்கினார். முதல் நாளிரவு சரையுக்கரையில் தடங்கி இரண்டாம் நாள் இரவு இங்கே தங்கினார்கள். இதற்கு கிழக்கில்தான் சரையுவும் கங்கையும் கலப்பதால் ஏற்படும் பெரும் ஓசை கேட்டது. நாம் காமாசிரமத்தில் ராமனுடைய திருவடிகளை சேவித்து அங்கிருக்கும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அடுத்து சித்தாசிரமம் என்னும் பக்சரை அடைகிறோம். பீகாரில் உள்ள இடம் கங்கைக்கரை. இதுதான் வாமனாவதாரம் பெருமான் செய்த காலத்தே அவருடைய ஆசிரமமாக இருந்தது. இவ்விடத்தில் விஸ்வாமித்திரர் 6 நாட்கள் யஜ்ஞம் செய்தார். அதை காப்பதற்காகத்தான் ராமனும் லக்ஷ்மணனும் இங்கு வந்தார்கள். தாட்டகாவனம் இது கோயிலுக்கு மேலேயே உள்ளது. பக்சருக்கு அருகே 2 கிலோமீட்டர் தூரம். ராமன் தாட்டகையை கொன்றார். அதனால் உலகமே வாழ்ந்தது. இப்படி சித்தாசிரமத்தில் பல இடங்களையும் தரிசித்துக் கொள்கிறோம். அங்கிருந்து புறப்படுகிறோம். வரிசையாக சங்கமங்களை சேவிக்க வேண்டும். சரையூ நதியும் கங்கையும் சங்கமிக்கும் இடம் சாப்ராவுக்கு அருகே உள்ளது. அதே போல சரையுவும் கண்டகி நதியும் சங்கமிக்கும் இடம் ரொம்ப ஆச்சரியமான இடம் தரிசித்தோம். ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்டவர் இன்று ஹாஜிபூர் என்று வழங்கப்படும் விஷாலா நகரத்தை அடைந்தார்கள். அங்கே ராம் சௌடா என்னும் சிறு குன்றின் மேல் ராமனுடைய திருவடிகள் உள்ளன. இது பாட்னாவுக்கு அருகே உள்ளது. சுமதி என்னும் அரசன் வரவேற்று ராமனை சத்கரித்தான். இதோ கங்கை சரையு கலக்கும் இடம் சாப்ராவுக்கு அருகே ரேவால்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ளது. அடுத்து கங்கையும் கண்டகியும் கலக்கும் இடம் சோனேபூருக்கு அருகே உள்ளது. வழியில் பக்சலிருந்து சாப்ரா செல்லும் மார்க்கத்தில் கௌதம ஆசிரமத்தை அடைகிறோம். அகல்யனுடைய சாபத்தை போக்கினான் ராமன். அந்த கௌதமருடைய ஆசிரமம் இங்குதான் உள்ளது. அடுத்து சோனேபூர். கஜேந்திர மோட்சம் இங்குதான் நடந்ததாக கூறுகிறார்கள். அங்கிருக்கும் கோயிலையும் தரிசித்தோம். இதோ கஜேந்திர மோட்ச சிற்பம், நீண்ட கருடன் ஆகியோர்களை பார்த்து கொள்ளலாம். கோயிலை சேவித்து கங்கையும் கண்டகி நதியும் கலக்கும் விஷாலமான இடத்தை தரிசிக்கிறோம். அங்கே தாண்டினால் இரவு சீதாமரியை வந்து அடைந்தோம். இங்குதான் சீதை பிறந்த இடம். பூமியின் மடியிலேயே சீதை அவதரித்தாள். ஜனககுல சுந்தரி ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரம். பீகாரில் தர்பங்கா மாகாணத்தில் சீதாமரி உள்ளது. இது அன்றைக்கு மிதிலா தேசமாக அழைக்கப்பட்டது. சீதாமரியில் இருக்கும் சீதாராமர் திருக்கோயில் காண கண்கோடி வேண்டும். இதோ ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் மற்றும் அனைவரும் கோயில் கொண்டுள்ளார்கள். சீதா கல்யாண வரைபடமும் உள்ளது. அருகில் இருக்கும் அழகான குளம். இந்த குளம்தான் சீதை அவதரித்த இடம். குளத்தை கண்டாலே, அதன் அருகில் இருந்தாலே ஒரு தாய்மடியில் படுத்து தூங்கிய இன்பமும் திருப்தியும் நமக்கு ஏற்படுவது திண்ணம். அருகே சீதையினுடைய திருவடிகள், ராமனுடைய திருவடிகள். இது சீதா குண்டம் என்று பெயர் பெற்றது. இதோ யஜ்ஞபூமி. ஜனகன் சீதையை கண்டெடுத்த யஜ்ஞசாலை இங்குதான் உள்ளது. மனம் இங்கிருந்து நகர மறுத்தாலும் கால்கள் நகர்ந்தன. ஸ்ரீராமனின் பாதையில் சீதாமரி சீதை அவதார ஸ்தலத்திலிருந்து விடை பெற்று சீதா கல்யாணத்தை மனம் முழுக்க நிறைத்து கொண்டு நேபாள தேசத்துக்குள் புகுந்து ஜனகபுரியை அடைந்தோம். நாம் பார்க்கும் அனைத்து இடங்களும் அன்று மிதிலா தேசம் என்று கொண்டாடப்பட்டது. சீதாமரியிலிருந்து பிட்டாமூர் வழியாக சுமார் 48 கிலோமீட்டர் பிரயாணித்தால் ஜனகபுரியை அடையலாம். அன்று தீரபுக்தி என்று இதற்கு பெயர் இருந்தது. இன்று திருஹூத் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் பிரம்மாண்டமான மந்திர் ஸ்ரீ ஜானகி மந்திர்.
பழைய கோயில் சிதிலமானதால் இன்று புதுக்கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. ஜானகி மந்திரத்தில் சீதையும் ராமனையும் தரிசித்தோம். பின்புறம் சென்றால் ஆயிரக்கணக்கான சால கிராமங்களை சேவிக்க முடிந்தது. இங்குதான் நாம் அனைவரும் பக்தர்கள் சேர்ந்து சீதா கல்யாண மகோத்சவம் நடத்தினோம். ஸ்ரீராம மந்திர், சீதாராமர் திருக்கல்யாணம் நடந்த ஸ்வர்ணமயமான மண்டபம், தங்க மண்டபம். பக்கத்தில் ஷீஷ் மஹல், அதாவது கண்ணாடி மாளிகை. இங்கு இருவராக சீதையும் ராமனும், ஊர்மிளையும் லக்ஷ்மணனும், மாண்டவியும் பரதனும், சுதகீர்த்தியும் சத்ருகனனும் அனைவரும் எழுந்துருளி உள்ளார்கள். கன்னிகா பிரதானம் பண்ணி கொடுத்த ஜனகனும் சரி, பெற்றுக்கொண்ட தசரதனும் குடும்பத்தோடு உள்ளார்கள். அடுத்து தனுஷா ஜனக்புரியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிவதனுஷை ராமன் முறித்த இடம். இன்றும் உடைந்த துண்டு இவ்விடத்தில் உள்ளது. தனுஷா தாம தரிசித்தோம். ஜனகபுரியில் சீதா கல்யாணத்தை நடத்தி நாம் பெண் வீட்டுக்காரர்களாக இருந்து சீதையை ராமனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. பெண் மாப்பிள்ளைகளையெல்லாம் அழைத்து கொண்டு திரும்ப அயோத்தியை நோக்கி புறப்பட்டோம். இனி 2வது பிரயாணம் தொடரும். ஸ்ரீராமனின் பாதையில் 2வது பிரயாணம். ராமனுக்கு வயது 12, சீதைக்கு வயது 6. கல்யாணம் நடந்தது. மேலும் 12 ஆண்டுகள் அயோத்தியில் சுகமே வாழ்ந்தார்கள். தற்போது வயது 24. அவனுக்கு இளவரச பட்டம் கட்ட தயரதன் முயன்றார். ஆனால் கைகேயி 2 வரங்களை கேட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காடேக வேண்டும் என்றாள். அவள் வேண்டுகோளை ராமன் ஏற்றான். தன்னுடைய ஆடை அணிகலன்களை களைந்து மாந்தோல் மரவுரி தரித்து நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக ராமன் காடு நோக்கி புறப்பட்டான். பெரும் கானகம். சீதையோ அதிரூப சுந்தரி சுகுமாரி. முன்னால் ராமன், நடுவே சீதை, பின்னால் இலக்குவன். இப்படித்தான் நடந்தார்கள். ஆனால் ஊரிலிருந்து புறப்படும் போது சுமந்திரன் தன் தேரில் 3வரையும் ஏற்றிக்கொண்டான். ஊர் வாயிலுக்கு வந்தான். தெற்கு நோக்கி புறப்பட்டார்கள். 3-4 நதிகளை கடந்தார்கள். அவர்கள் முதலில் வந்து சேர்ந்த இடம் ஸ்ருங்கிபேரபுரம். இவ்விடத்தில் குகனை கண்டான். அவனோடைய தோழமை கொண்டான். சுமந்திரர் தேரோடு ராமன் வந்தது இதுவரைதான். இதற்கு பின் கங்கை கரையை குகனின் உதவியால் படகிலே கடக்க அதோடு சுமந்திரன் நாட்டுக்கு திரும்பினார். இதோ ஸ்ருங்கிபேரபுரம். ஓர் நாள் இரவு ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் இங்கு தங்கினர். குகன் வேடர் தலைவன். ராமனுக்கு தேனும் தினைமாவும் காய்கனிகளும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். இவ்விடத்தில் ஒரு அழகான கோயில் உள்ளது. ரிஷ்யசிருங்கருக்கும் சாந்தாதேவிக்கும் கோயில். ரிஷ்யசிருங்கர் தான் புத்திரகாமேட்டி யாகம் செய்ய அதன் மூலம் பாயசம் பெற்றுதான் ராமன் அவதரித்தான்கிற கதை கேட்டிருக்கிறோம். குன்றின் மேல் இருக்கும் அவர்கள் கோயிலை தரிசித்தோம். இதோ ரொம்ப ஆச்சரியமான கங்கை. இந்த கங்கையின் 2 கரைகளும் குகனுக்கு சொந்தம். கணக்கிறந்த படகுகளுக்கு சொந்தக்காரன். இங்கு நாமும் குகனுடைய அனுபவம் போலே ஒவ்வொருத்தரும் படகில் ஏறி ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்தோம். அனைவருக்கும் திருப்தி.
ராமன் ஸ்நானம் பண்ணின இடம் தரிசித்தோம். எதிர்த்தாற்போல் சிறு குன்றில் கேவட் என்று சொல்லப்படும் படகோட்டி விக்கிரகம், ராமன், சீதை, குஹன், படகோட்டி ஆகிய அனைவருக்கும் சேர்த்து இங்கு விக்கிரகம் உள்ளது. இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ராமன் ஒரு நாள் இரவு தங்கிய இடம் ராமசையா என்று அவ்விடத்துக்கு பெயர். இவ்விடத்தை இன்றும் புனிதமாக பாதுகாக்கிறார்கள். நாம் தலையால் தொட்டுத்தான் வணங்க முடியும். ராமன் படுத்தபோது லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வரவில்லை. ராமன் கீழே தரையில் படுக்கும்போது எனக்கு தூக்கம் வருமா? இவன் திரும்ப போய் நாட்டில் தன்னுடைய மன்சத்தில் கட்டிலில் படுத்தால் தான் தூங்குவேன் என்று காவல் காத்தான். மறுநாள் காலை குஹன் எவ்வளவு வேண்டினாலும் அதை மறுத்து ராமன் மேலே காடு நோக்கி ஏகினான். குஹனே கரையை கடந்து கொண்டு போய் விட்டான். பரத்வாஜ ஆசிரமத்தை அடைகிறோம். அலகாபாத் திரிவேணி சங்கமம். வேணி என்றால் பின்னல். ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய 3 பின்னல்கள் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று 3 நதிகளாய் இங்கு கலக்கின்றன. பிரயாகராஜ் என்றும் திரிவேணி சங்கமம் என்றும் பெயர் பெற்ற ஆச்சரியமான இடம். எல்லா பிரயாகைகளுக்கும் தலைவி இவள்தான். இவ்விடத்தில் தான் கும்பமேளா நடைபெற்று ஊரே கொண்டாடுகிறது. பல கோடி மக்கள் வந்து நீராடினார்கள். பரத்வாஜ முனிவரை அவர் ஆசிரமத்தில் தரிசித்தோம். சங்கமத்தின் அருகிலே மாதவர்களுக்கு சன்னதி. இங்கு மொத்தம் 12 மாதவர்கள் சன்னதி உள்ளன. கங்கை கரையில் பிந்து மாதவன் உள்ளார். அருகிலே மாதவர்கள் தரிசித்தோம். பாதாளபுரி கோயில் கோட்டைக்குள் இருக்கும் புராதனமான கோயில். சீதாராமர்கள் இங்கிருக்கும் மூர்த்திகளை வணங்கியதாக கூறப்படுகிறது. பக்கத்தில் நீண்ட மரம் அக்ஷயவடம். இந்த அக்ஷயவடத்தை அடைந்து ராமன் தொழுதிருக்கிறார். ஷியாம் வடவிருட்சம் என்றும் கூறுகிறார்கள். திரிவேணி சங்கமம் பரத்வாஜாசிரமத்திலிருந்து புறப்படுகிறோம். ராமன் சென்ற பாதையில் போய் மாவோ என்னும் இடத்தில் தாண்டுகிறோம். அங்குதான் யமுனை ஆற்றை ராமன் கடந்திருக்கிறார். நாமும் அந்த யமுனையை அவ்விடத்திலேயே தரிசித்து கொண்டோம். ஆச்சரியமான இடம். அங்கிருந்து சித்திரகூடத்தை அடைகிறோம். சித்திரன அழகிய, கூட்டம் உச்சி, அழகிய மலை உள்ள இடம். பரத்வாஜர் வழிகாட்டத்தான் ராமன் சித்திரகூடத்தை அடைகிறார். முதலில் யமுனா காட், துளசிதாசருடைய ஆசிரமம். யமுனை தாண்டி இதோ அழகான துளசிதாஸ் ஆசிரமம். துளசிதாசருடைய கதையை நாம் மிக விரிவாக பார்த்திருக்கிறோம். அவருடைய ஆசிரமம், அவர் பாலகாண்டத்தை எழுதத் தொடங்கிய இடம், அவருடைய ஓலைச் சுவடிகள், அவரை பற்றின சரித்திரம் எல்லாம் சேவித்தோம். அடுத்து வால்மீகி நதி. இதன் கரையில் இருக்கும் வால்மீகி ஆசிரமம். அவர் இங்கு ராமனை சந்தித்தார். அவர் வழிகாட்டத்தான் ராமன் சித்திரகூடத்துக்குள் சென்றார். இதோ உயர்ந்த சித்திரகூட மலை. காமதகிரி என்று பெயர். வேண்டியதை கொடுக்கும் மலை. இதை பிரதட்சணம் செய்தவர்களுக்கு புனிதத்தன்மை கிட்டும். ராம்காட். இங்குதான் ராமன் சீதையோடு நீராடினான். தசரதன் மரித்த செய்தி கேட்டு ஜலதர்ப்பணம் செய்து பிண்டப்பிரதானம் செய்த இடம். அருகே ஜானகி குண்டம், சீதை நீராடிய இடம். இதோ காமதகிரி, பெரும் மலை. அந்த மலையின் முகத்தையும் அருகில் ராமனின் முகத்தையும் அதில் இருக்கும் சால கிராமங்களையும் தரிசிக்கலாம். பரதன் ராமனை வந்து சந்தித்த இடம் பரத் மிலாப். அங்கிருக்கும் ராமனின் திருவடி, சீதையின் திருவடியை தலையால் வணங்கிக் கொள்ளுகிறோம். ஸ்பட்டிகசிலா. காக்கை அசுரனான ஜெயந்தன் சீதையிடம் அபச்சாரப்பட ராமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவ அவன் கண்ணை இழந்து ராமன் திருவடிகளில் சரணம் புகுந்தான். மந்தாகினி நதிக்கரையில் உள்ளது. மந்தாகினி நதியையும் தரிசித்து அதில் நீராடி பரதனுடைய கோயிலுக்கு சென்று வணங்குகிறோம். சற்று தொலைவில் ஹனுமான் தாரா. ஒரு சிறு குன்றின் மேல் ஹனுமானுடைய விக்கிரகத்திலிருந்து ஜலதாரை நீரூற்று வருகிறது. வருமிடமும் தெரியவில்லை, போகுமிடமும் புரியவில்லை. அதே மலையில், அதே குன்றில் சீதையினுடைய மடப்பள்ளி, அவள் சமைத்த இடத்தை தரிசித்தோம். இதோ மலைப்புறத்தில் இருக்கும் 2 ஆழமான குகைகளுக்குள் தண்ணீர் ஓடுகிறதே. இவளார்
கோதாவரி நதி ராமனை தரிசிப்பதற்காக வந்த இடம், ரகசியமாக ஓடுமிடம், குப்த கோதாவரி, மறைந்திருக்கும் கோதாவரி. குகைக்குள் சென்றோம். ஆனந்தமான அனுபவம், புது அனுபவம். சித்திரகூடத்திலிருந்து ராமன் தெற்கு நோக்கி புறப்பட்டார். முதலில் அத்ரி அனசூயின் ஆசிரமம். ரொம்ப ஆச்சரியமான கோயில். அவளை பற்றின சரித்திரம் அறிவோம். 3 தேவதைகளையும் தனக்கு குழந்தைகளாக கொண்டவள். அத்ரி அனசூயா சீதைக்கு அலங்காரம் செய்து விட்டவள். மந்தாகினியை வணங்கி அத்ரி அனசூயிடத்தில் விடை பெற்று கொண்டு அடர்ந்த கானகத்துக்குள் நுழைகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்னும் ஸ்லோகத்தின்படி ராமனுக்கு ரிஷிகளிடத்தில் சென்று அடிபணிந்து உயர்ந்த அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள வேணும் என்னும் ஆவல். மேலே நாட்டை ஆள வேண்டியவன். அறிவும் விவேகமும் இருந்தால்தான் நன்கு ஆள முடியும். அதற்காகத்தானோ என்னமோ அடர்ந்த கானகத்தில் புகுந்தான். சித்திரகூடம் தாண்டி அத்ரி மகர்ஷியினிடத்தே பேசி விடை பெற்று கொண்டு முதலில் விராத குண்டம். இனி காட்டு மார்க்கத்தில் பயணம் கடினமாக தொடர்கிறது. எதிர்த்து வந்த விராதனை கொன்னு அவனுக்கு ஈமச்சடங்குகளை செய்து ராமன் உயர்கதியை கொடுத்தான். அடுத்தது சரபங்க நதிக்கரையில் இருக்கும் சரபங்கர் ஆசிரமம். இவ்விடத்தில் சரபங்கரிடத்தில் இங்கேயே வசிப்பதற்கு ராமனிடம் கேட்டார். ஆனால் அவரோ ராமனை வணங்கி அடுத்து சுதீஷ்ணாசிரமத்துக்கு வழிகாட்டிவிட்டு நாராயண ரூபத்தையே கொண்டு வானுலகத்தை அடைந்தார். சரபங்காசிரமத்தில் சேவித்தோம். அதன் இயற்கை எழில் கண்ணை விற்று அகன்றிடாது. கடினமான பாதை, ஆனால் ஆனந்தமான பாதை. அங்கிருந்து சுதீஷ்ணாசிரமம். மந்தாகினி நதியின் கரையோரமாக மேற்கு நோக்கி ராமன் நடந்தான். சுதீஷ்ணோ நாம தார்மிகா வசத்யரண்யேனு ஸ்லோகம். தேகத்வா தூரமத்வானம் நதீஸ்தீர்த்வா பகூதகாக ததர்ஷ விபுலம் சைலம். அதை சுற்றியிருக்கும் சூழல்களை தரிசித்தான். சுதீஷ்ணனுடைய ஆசிரமம் அவரிடத்தில் இருக்க இடம் கேட்டான். ஆனால் அங்கு துஷ்ட மிருகங்கள் நிரம்ப இருக்கிறபடியால் நாம் ஓரோர் ஆசிரமமாக அடுத்த 10 ஆண்டுகளை கழிப்போம் என்று அவரிடமும் விடை பெற்று கொண்டு பல ரிஷிகளை சந்தித்தான். ஆசிரம மண்டலம். ஒருவரிடத்தே 2 மாதம், ஒருவரிடத்தே 6 மாதங்கள், ஓரிடத்தே ஓராண்டு என்று கழித்து திரும்பவும் சுதீஷ்ணாசிரமத்தை அடைந்தான். ராமனுக்கு அகஸ்தியரை தரிசிப்பதில் ஆசை. அதற்காக சுதீஷ்ணரிடத்தில் வழிகேட்டான். அகஸ்தியாசிரமத்தை அடைந்தான். ஆனால் நாம் அந்த ஆசிரமத்தை அடைவது அவ்வளவு எளிதாக இல்லை. ஆனாலும் முதல் தடவை 2006 செல்ல முடியாவிட்டாலும் 2010ஆம் ஆண்டு அருகிலேயே போனோம். அகஸ்தியரை தரிசித்தோம். மலை கடந்து, தரை கடந்து, நதி கடந்து, எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் போய் இறுதியாக அகஸ்தியரை தரிசித்தோம். அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டு வழியில் நர்மதை ஆற்றில் நீராடினோம். ராம்டேக் மகாராஷ்டிரத்துக்கு வடக்கே, அதாவது நாக்பூருக்கு வடக்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ராம்டேக். அங்கே சம்பூகன் என்பவனுக்காக ராமன் வந்தார். அவனுக்கு தண்டனை கொடுத்து ஒரு குழந்தையை மீட்டார். அங்கிருக்கும் லக்ஷ்மணன் சன்னதி, ராமனுடைய சன்னதி, இவற்றையெல்லாம் சேவித்தோம். ரொம்ப ஆச்சரியமான கோயில். இன்றெல்லாம் கண்டுகொண்டே இருக்கத்தக்க கோயில். ராம்டேக்கிலிருந்து புறப்பட்டோம். நீண்ட பயணம், சுமார் 750 கிலோமீட்டர் பயணம் செய்து கோதாவரி கரையில் இருக்கும் பஞ்சவட்டி, நாசிக் என்னும் இடத்தை அடைந்தோம். இங்குதான் கடைசி ஆண்டை கழிக்க எண்ணினான் ராமன். ஆனால் சூர்பனகை வந்து சீதையை கொல்ல பார்க்க காது மூக்குகளை அறுத்து விட்டான். அவள் போய் கரதூஷணாதிகளிடத்தில் புகார் செய்தாள். 14,000 அரக்கர்களுடைய ராமன் போரிட்ட இடம். காதை அறுத்து மூக்கை அறுத்து தூக்கி போட்டான் லக்ஷ்மணன். நாசிகா என்றால் மூக்கு. மூக்கறுபட்டு விழுந்த இடமானபடியால் இது நாசிக் என்னப்படுகிறது.
கோதாவரியினுடைய ஒரு கரையில் நாசிக் நகரம், மற்றொரு கரையில் பஞ்சவட்டி முதலான இடங்கள். 5 வட விருட்சங்கள் இருக்கிறபடியால் இந்த பர்ணசாலை இருக்கும் இடம் பஞ்சவட்டி என்று சொல்லப்படுகிறது. இதோ ஆச்சரியமான திருக்கோயில்கள். முதலில் கோதாவரியில் நீராடுகிறோம். இதுதான் ராமகுண்டம், ராமகாட். இந்த கோதாவரியில் அடிக்கடி சீதையும் ராமனும் நீராடுவார்கள். அங்கிருந்து புறப்படுகிறோம். காலேராம் மந்திர், கருப்பு ராமரை தரிசிக்கிறோம். ரொம்ப பெரிய கோவில், உள்ள ராமர் இருக்கும் அழகே தனி. அடுத்து கோரேராம் மந்திர், இங்குதான் வெளுப்பு வர்ணத்தோடே ராமன் எழுந்தருளி உள்ளார். அடுத்து பர்ணசாலை. இந்த பர்ணசாலை கருகில்தான் இருக்கும் சிறு கோயிலில் சீதையை மறைத்து வைத்துவிட்டு மாயா சீதையோடு காட்டுக்கு ராவணன் தூக்கி போனான் என்றும் கூறுகிறார்கள். அருகிலே அனைத்து பொம்மைகள், ராவணன் வந்தது, சீதையை தூக்கி போனது, மாயமான் மாரீச்சன் வந்தது, அடிபட்டது, அனைத்து சரித்திரங்களும் இங்கே வடிக்கப்பட்டுள்ளன. ஒரு பக்கம் இவற்றையெல்லாம் சேவித்து கொண்டு சீதா கும்பாவை பார்த்து கொண்டு எதிர்த்த பக்கம் செல்லுகிறோம். அந்த இடத்தில் இதோ பஞ்சவட்டி, அதோ பர்ணசாலை, தபோவனம். தபோவனத்தில் 2 ஆறுகள் சங்கமிக்கின்றன. அங்குதான் 3 குண்டங்கள், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் குண்டம், பித்ருதர்ப்பணம் செய்ய வேண்டிய இடம். அவற்றை சேவித்து கொண்டோம். சற்றே தள்ளி கோதாவரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் திரையம்பகேஸ்வர் என்னுமிடம், பிரம்மகிரி. ஏறிப்போவது துர்லபம், ஆனாலும் தரிசித்தோம். மிருகவியாதேஸ்வர், ராமன் அம்பு விட்ட போது மாயமான் மாரீச்சன் இறந்தான், அவன் அடிபட்ட இடம் இதுவே. கரதூஷணர்களை அழித்த இடம். இவற்றையெல்லாம் சேவிக்கிறோம். அங்கிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜட்டாயு மோக்ஷஸ்தலம். சீதையை ராவணன் தூக்கி போன போது ஜட்டாயு தடுத்தார், ராவணனோடு போரிட்டார், சிறகுகள் அறுபட்டு விழுந்தார். அவருக்கு முக்தி அளித்தான் ராமன். தாக்கேத் என்னும் இவ்விடத்துக்கு பெயர் ஜட்டாயு தீர்த்தம். ஜட்டாயுவுக்கு சன்னதி, ராமனுக்கு சன்னதி. ஜட்டாயுவுக்கு அந்திமச் சடங்குகளை செய்து அவரை வானுலகத்துக்கு அனுப்பிவிட்டு தான் தேடிக்கொண்டே வந்தான். கிஷ்கிந்தை அடைகிறான். நாமும் அடுத்து கிஷ்கிந்தையில் சந்திப்போம். ஸ்ரீராமனின் பாதையில் முதல் பிரயாணமான சீதா கல்யாணம் வரை பாலகாண்டம். பின்னால் ராமன் காட்டிலே நடந்தது. அத்ரி அனசூய ஆசிரமத்திலிருந்து விடை பெற்றான். அயோத்தியா காண்டம். அடுத்து காட்டில் சீதையை தொலைத்து ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்து இதோ கிஷ்கிந்தைக்குள் நுழைகிறான். முன்னால் வரை ஆரண்ய காண்டம். இனி கிஷ்கிந்தையில் நடைபெற்றதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டம். கர்நாடக மாநிலத்தில் ஹாஸ்பெட்டுக்கு அருகே இருக்கும் கிஷ்கிந்தா வானரர்களுடைய, குரங்குகளுடைய தலைநகரம். இங்கே ஓடுவது துங்கபத்ரா நதி. நதியின் ஓர் புறத்தில் கிஷ்கிந்தை கோட்டைகள், மற்றொரு புறத்தில் மலைகள். இங்குதான் சபரி ஆசிரமம், மால்யவான் என்னும் பர்வதம், மதங்க முனிவருடைய ஆசிரமம் அனைத்தும் உள்ளன. ராமன் சீதையை தேடி வந்தபோது கபந்தன் எதிர்த்தான், ராமன் அழித்தான். கபந்தன் தான் சுக்ரீவனை பற்றியும் சபரியை பற்றியும் கூறினான். ராமன் தேடிக்கொண்டே வந்தார். சபரி ஆசிரமத்தில் அவளால் பூஜிக்கப்பட்டார். அவள் கொடுத்த காய்கனிகளை வாங்கி உண்டார். அவள்தான் சுக்ரீவன் இருக்கும் இடத்தை வழிகாட்டினாள். முதலில் கிஷ்கிந்தையில் இருக்கும் பம்பா சரஸ், பொன்மயமான குளம், பொற்சாமரைகள் நிறைந்த குளம்.
அருகே இருக்கும் தேவியின் சன்னிதானம், சபரியினுடைய ஆசிரமம், லக்ஷ்மிக்கு இருக்கும் திருக்கோயில், இவற்றையெல்லாம் தரிசித்து கொண்டோம். பல முக்கியமான இடங்களை கிஷ்கிந்தையில் சேவிக்க வேணும். இதோ சபரியனுடைய ஆசிரமம், அடுத்திருக்கும் பம்பாசரஸ், ரிஷமூக மலை, ஒரு வில்லை போல் வளைந்து ஓடும் துங்கபத்ரைக்கு நடுவே உள்ளது. இவ்விடத்தை சக்கர தீர்த்தம் என்றும் சொல்லுவார்கள். இந்த மலையில்தான் சுக்கிரீவன் ஒளிந்து கொண்டிருந்தான். கோதண்டராமரின் திருக்கோயில், மலைக்கு கீழே ராமனின் நினைவாக ஏற்பட்டிருக்கும் கோவில். இத்திருக்கோயிலில் சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்ததாக கூறுகிறார்கள். இதோ மால்யவான் மலை, பிரசரவனகிரி, இதுதான் எவ்வளவு அழகு! ஸ்பட்டிகசிலா கோயிலும் இங்குதான் உள்ளது. சுக்ரீவ பட்டாபிஷேகம் முடிந்து 4 மாதங்கள் ராமன் காத்திருந்தார். மழைக்காலமானபடியால் குரங்குகள் தேடி போக முடியவில்லை. அவர் தங்கியிருந்த இடம்தான் மால்யவான் மலை. ரகுநாதனுக்கு இருக்கும் அழகிய கோயில். ஹனுமான் சீதையினிடத்தே சூடாமணி பெற்றுக்கொண்டு வந்து ராமனிடத்தில் சமர்ப்பிக்கும் திருக்கோலத்தில் உள்ளார். கிஷ்கிந்தா பெரும் பட்டணம், அது துங்கபத்ரையின் எதிர்க்கரையில் உள்ளது. மேலும் 2 இடங்கள். சுக்ரீவனும் வாலியும் சண்டையிட்ட போது ராமன் இங்கிருந்துதான் அம்பெய்தார். அருகே இருக்கும் கோயில், ராமனுடைய திருவடிச் சுவடுகள், பக்கத்தில் அம்புக்குறி அடையாளம். அவர் விட்டு அம்பை எங்கு போய் தைத்தது? அதோ சிந்தாமணி என்னுமிடம், பெரும் பாறை, துங்கபத்ரை நதிக்கரையில். அவ்விடத்தில் தான் இருவரும் சண்டையிட்டார்கள். ராமன் விட்ட அம்பு தைத்து வாலி மாண்டு போனான். அரங்கநாதனின் திருக்கோவில், ஸ்ரீரங்கத்து பெருமாள் நெடிய சயனம். இங்கே சின்ன திருக்கோலத்தில் ரங்கநாத பெருமாள் சயனித்துள்ளார். விட்டல கிருஷ்ணனுடைய திருக்கோயில், விட்டல பகவான் இங்கிருந்து பண்டரிபுரம் சென்றதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தற்போது மூர்த்தி இல்லை. அஞ்சனா பர்வதம், ஹனுமானுடைய தாயார் அஞ்சனை வசித்து வந்த இடம், மேலும் ஹனுமான் பிறந்த இடம் என்கிறார்கள். இதோ மதுவனம், சுக்ரீவனுக்கு மிகவும் பிரியமான தோட்டம். வானரங்கள் சீதையை கண்ட சந்தோஷத்தில் இந்த தோட்டத்தை அழித்து சந்தோஷப்பட்டார்கள். கிஷ்கிந்தையில் அனைத்திடத்தையும் ஓர் முறை சேவித்து கொண்டு பிரியா விடை பெற்று கொண்டு குரங்குகள் படையோடு தெற்கு நோக்கி புறப்படுகிறோம். சஹ்யமலை, மலையமலை ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலைகளையெல்லாம் கடந்து மைசூரு கருகே எங்கு காவிரி புறப்படுகிறாளோ அங்கு பக்கத்தில் இருக்கும் லக்ஷ்மண தீர்த்தத்தை அடைகிறோம். நாகர்ஹோலே பார்க், ரொம்ப அழகான பூந்தோட்டம். அதுக்கு நடுவில் இருக்கும் லக்ஷ்மண தீர்த்தம் இருப்பு ஃபால்ஸ். இந்த மலை பிரம்மகிரி என்று சொல்லப்படுகிறது. குரங்குகளுக்கு ஓடி வந்தபோது தாகம் எடுக்க லக்ஷ்மணன் இங்குதான் அம்பு விட்டார். அதனால் இங்கிருந்து நீரூற்று தோற்றி அனைவரும் குடித்து கழித்தார்கள். அதுதான் லக்ஷ்மண தீர்த்தம். லக்ஷ்மண தீர்த்தத்தில் நீராடினோம். இருப்பு ஃபால்ஸ் பார்க்கவே அழகு. அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் பிரயாணப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவே வந்து தெற்கு நோக்கி வந்தோம். வழியில் ஸ்வயம் பிரபா குகை, அதாவது தென்காசியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர், ராஜபாளையம் அருகே கடையநல்லூர் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த குகை. கிருஷ்ணாபுரம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த குகைக்குள் தான் ஹனுமான் முதலான குரங்குகள் சீதையை தேடி போகும்போது நுழைந்து அங்கிருந்து வெளியேறினார்கள். நாமும் அங்கு தரிசித்து ஹனுமான் தாவிய மகேந்திரகிரி மலை, திருக்குறுங்குடி மலை அடைந்தோம். மலை மேல் நம்பியை தரிசித்து கொண்டோம். ஹனுமான் திருவடிப்பட்ட இடத்திலெல்லாம் புரண்டோம், சேவித்தோம். புறப்பட்டு கடைசியாய் சேத்துக்கரை ராமேஸ்வரத்தை அடைந்தோம். திருப்புல்லாணி தர்பசேன பெருமாளை தரிசித்து சேதுவை அடைந்து அங்கே கடலில் நீராடினோம். விபீஷண சரணாகதி நடந்த இடம், தானே ராமன் கடல் அரசனிடத்தில் சரணாகதி பண்ணிய இடம். அங்கு தரிசித்து பக்கத்தில் பாம்பன் பாலத்தை தாண்டி எங்கும் கடல் சூழ்ந்திருக்கும் தனுஷ்கோடி, ராமன் தன் வில்லின் நுனியால் பாலத்தையே சற்று தகர்த்த இடம். தனுஷ்கோடியிலிருந்து கந்தமாதன மலை, இங்கிருந்துதான் மொத்த இடத்தையும் பார்த்திருக்கிறான் ராமன். அதோ கோதண்டராமருக்கு இருக்கும் திருக்கோயில், ஓர் புறத்தில் நேபாள மன்னரால் கட்டப்பட்ட ராமருடைய சன்னிதானம். இவற்றையெல்லாம் தரிசிக்கிறோம். ராமேஸ்வரம், சார் தாம்
என்கிறதில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. தனுஷ்கோடி, கந்தமாதனமலை, ராமேஸ்வரம், திருப்புல்லானி, சேத்துக்கரை புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசித்த திருப்தியோடே அனைவரும் புறப்பட்டு ஸ்ரீரங்க மகாநகரத்தை அடைந்தோம். பூலோக வைகுண்டம், ஆழ்வார்கள் பதின்மரால் பாடப்பெற்ற திருத்தலம், தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற ஊர், ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டியிருந்த இடம். திருவரங்கநாதன் சயன திருக்கோலத்தில் உள்ளார். அங்கு சென்றடைந்து பெருமாளை சேவித்து வீதி வலம் வந்து இராமாயண பட்டாபிஷேக சர்க்கத்தை வாசித்து உபன்யாசம் செய்து ஜீயர் சுவாமியின் அருளை பெற்று ஸ்ரீராமனின் பாதை அனுயாத்திரை இனிது நிறைவேறியது. இன்று நாம் பாதையில் கடந்த அனைத்து புண்ணிய க்ஷேத்திரங்களையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம். உங்களோட அடியேனுக்கும் பாக்கியம். ஒருவேளை இதெல்லாத்தையும் நம்மால் பார்க்க முடியலனால், வயசாகி இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இதோ நேர இந்த நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறீர்கள், அவசியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆசை போடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதி. எல்லாரும் ராமாயண பட்டாபிஷேக சர்க்கத்தோடு காத்திருக்கவும். ஜீயர் சுவாமியின் அருளும் அரங்கனின் ஆசையும் பட்டாபிஷேகமும் நடைபெறும். ஒருவேளை இதெல்லாத்தையும் பார்க்க முடியலேன்னு தோணினால் ஒரு வழி. அதற்குத்தான் ராமனின் பாதையில் ஆன்மீக நாட்காட்டி கேலண்டர் 2014 வெளியிடுகிறோம். நீங்கள் எல்லாரும் புக் பண்ணி முடிச்சுட்டீர்கள். ஒருவேளை முடியலையே, இது இத்தனை இப்போ பார்க்கணும்னு தோன்றதே, செய்தியே இப்போதானே தெரியும் என்றிருந்தால் ஓர் வழி உள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பகல் 10 மணிக்கு சென்னை திருவல்லிக்கேணியில் ஐஸ் ஹவுஸ் அருகில் உள்ள NKT கேர்ள்ஸ் ஹைஸ்கூல், அதில் பார்த்தசாரதி சுவாமி சபா ஆதரவில் ஸ்ரீனிவாச கல்யாணம்ங்கிற தலைப்பில் ஆண்டுதோறும் உபன்யாசம் செய்து வருகிறேன். அவசியம் 1ஆம் தேதி புத்தாண்டு எல்லாரும் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணத்தை கேட்டு அங்கு எங்களிடத்தில் எத்தனை கேலண்டர் இருக்குமோ கொடுக்கிறோம், அங்கு வந்து வாங்கிக் கொள்ளலாம்னு கூறி இன்று விடைபெறுகிறேன். இறுதி பகுதியில் சந்திப்போம்.